அட, இவ நம்ம சத்யால. என்ன இவ பேண்ட் செட்லாம் போட ஆரம்பிச்சிட்டா? முன்னாடி பட்டிக்காடு மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவா, இப்ப எப்படி பேண்ட் செட்ட? ஒருவேளை நமக்காக எதுவும் மாத்திருப்பாளோ? ஏ அம்மா, அவன் சத்தியா தான் பாக்குறான் தெரியுமா? பேசாம இரு, பொம்மைக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சிருவா போலியே நீயே. அட, எனக்கு தெரிஞ்சு நமக்காக தான் போட்டிருப்பா. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இவள பட்டிக்காடு பட்டிக்காடுன்னு உம்பளுத்தோன்னு, அதனாலதான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். மேடம் மேடம், எதுக்கு போய் என்னைய பார்த்து கோவப்படுறீங்க? உங்களை மம்பளுக்கெல்லாம் மாட்டேன், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. ஆமா, எனக்காக தானே பேண்ட் சட்டை போட்டு இருந்த. சின்ன பொண்ணு பாத்தியா, இந்த சத்தியா எவ்வளவு திருக்காணி மாதிரி வேலை வச்சிருக்கானு. இந்த பயலுக்கு வந்து பேண்ட் சட்டை போட்டு வந்திருப்பாப்ல. பேசாம இருக்கா, என்னதான் பேசுறாங்கன்னு கேப்பான். சொல்லு, எனக்காக தானே பேண்ட் சட்டை மாத்தின. நான் யாருக்காக பேண்ட் சட்டை போடல, ஒண்ணும் போடல. எனக்கு பிடிச்சிருந்தா போடுவேன், பிடிக்கலனா வேற ட்ரெஸ் கூட போடுவேன். அதுக்கு நீங்க யாரும் கிளம்புங்க இங்க. ஏய் ஏய், எதுக்குமா இப்ப கத்திக்கிட்டு இருக்கிற? யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்க. சத்யா, ஒன்னு சொல்லணும் உன்கிட்ட. மன்னிச்சிரு என்ன, உன்னை எனக்கு நான் பட்டிக்காடுன்னு சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிரு என்ன, அப்படி சொல்லிருக்க கூடாது நானு. உங்களை மன்னிச்சா என்ன, மன்னிக்கலனா நீங்க எதுக்கு எனக்கு சாரி கேக்குறீங்க? எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. நீங்க அன்னைக்கு மொம்மட்ட வந்து உங்க மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்கிட்ட வந்து பேசுறதே பிடிக்கல. முதல்ல இங்க கிளம்புங்க. ஒரு விஷயம் சொல்லவா? முதல்ல இருந்து தான் காதல் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க சத்யா. அடி அம்மா, காதல்ன்ற பேச்சு வந்துருச்சேக்கோ. அப்பயே சொன்னேல, இவ பயங்கரமான ஆளு. நல்ல அமைதியா இருந்துகிட்டே எல்லா வேலையும் பாப்பா. முதல்ல இருந்து காதல் வருமா? அதெல்லாம் எந்த காதலும் வராது பத்திக்கங்க. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சத்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னை முதல் நாள் பாக்குறப்போ பிடிக்கல, கோவம் வந்துச்சுதான். நீ பட்டிக்காடு மாதிரி இருக்கேன்னு சொல்லி உன்னை வம்பிழுத்தேன் தான். ஆனா இப்ப அப்படி கிடையாது சத்யா. எனக்கு உன் மேல தனிப்பட்ட ஒரு பாசம் வந்துருச்சு. கிளியே, காதல் தான் சொல்லி தொலைல. இவங்க ஆயிட்ட போய் பத்த வைக்க வேணாமா? அவன் சொல்றதுக்கு முன்னாடி நீயே போய் சொல்லிடுவ போல இருக்கே. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? ஐ லவ் யூ சத்யா. அடிடி தங்கம், போட்டான்ல வெடியா. இப்பதான் நான் நினைச்சேன் இவ அவங்க அம்மா என்னென்ன பேச்சு பேசுற தெரியுமா? நினைக்கிறீங்க போன சொன்னதுக்கு அடியான அடி அடிச்சு விட்டா பத்திக்க. இதை இன்னைக்கு போய் சொல்றேன். ஆனா பாதாரம் இல்லாம போய் சொன்னோம்னா திரும்பவும் அடி கிடைக்குமே. எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் கிடையாது. நீங்க இங்க இருந்து போங்க. யாராச்சும் ஏதாவது பார்த்தாங்கன்னா எங்க வீட்டுல போய் தப்பா சொல்லி கொடுத்துருவாங்க. சத்யா, நான் பாத்துட்டேன், நீ கவலைப்படாத. நீங்க யாரு? நான் சத்யாவோட வீட்டு பக்கத்துல இருக்கவங்க பாத்துக்க. கிட்டத்தட்ட சொந்த வந்த மாதிரி. அப்படியா? சத்யாவை நான் விரும்புறேன். அவங்க அம்மா பாட்ட எப்படி வந்து பேசணும்னு சொல்லுங்க, நான் வந்து பேசுறேன். நீ எதுக்குப்பா சொல்லிக்கிட்டே? நாங்களே போய் சொல்லிக்கிறோம். அப்புறம் அவங்க அம்மாவோட போன் நம்பர் தரோம், அதுக்கப்புறம் பேசுவேன்னா. சரிக்கா, கண்டிப்பா அவங்க அம்மாட்ட போனை கொடுங்க, நான் கண்டிப்பா பேசுறேன். மாவளே, லவ் பண்ணிக்கிட்டு வீட்டுல என்னமோ தெரியாத ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரி நடிச்சுக்கிட்டா இருக்கிற. இதா போய் உங்க அம்மாட்ட சொல்றேன். சத்யாவனா வம்புழுத்தையும் பத்துக்கங்க ஒரு தடவை பட்டிக்காடுன்னு. அதனால எனக்கு ஏத்த மாதிரி அவ ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறா. அவளை போய் நான் வம்புழு தெரியும்னு வருத்தமா இருக்குது. இவ மாத்தும் போதே தெரிஞ்சு போச்சு இவளுக்கு என் மேல கொஞ்சம் காதல் வந்துருச்சுன்னு. ஏன் ஜதி, நம்ம எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம் பாத்துக்கியா? ஆமாடியே, உனக்கு நானும் எனக்கு நீ எப்போ உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் பாத்துக்க. என்ன கொஞ்ச நெஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப்பா 1ஆம் கிளாஸ்ல இருந்து நம்ம சேர்ந்தே தான் வந்துட்டு இருக்கோம் பாத்துக்க. உட்கார் ஜதி, உனக்கு ஏதாவது காப்பி கீப்பி போட்டு கொண்டு வரேன். அந்த ஃபார்மாலிட்டிஸ்ல நமக்கு வேணாம். ஆமா, உன் மக எத்தனை கிளாஸ் படிக்கிறா? ஏன் மகளா? என் மக வந்து காலேஜ் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் போறா பாத்துக்க. என் மகனும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் போறியா? காலேஜ்ல போற வேணா, அப்பாவோட கடையை பாத்துக்கடான்னு சொன்னே கேட்க மாட்டேங்கிறேன் பாத்துக்க. அவ்வளவு சொத்து கிடக்கும் போது எதுக்கு காலேஜ் இலஜின்னு அலைஞ்சுக்கிட்டு நல்ல கடை கண்ணியெல்லாம் பாத்துக்கிட்டு தெரியலாம் இல்லையா? ஏமா, என்ன சொத்து கண்டாலும் படிப்பு தான் நமக்கு முக்கியம். ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே படிப்பேன், படிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். என்னத்த படிச்சு என்னத்த கிழிக்குது? இந்த பையனுக்கு படிப்பு வர மாட்டேங்குது, ஒன்னும் வர மாட்டேங்குது. அம்படி சொத்து கிடக்குது. அவங்க அப்பா ஏதாவது ஒரு ஆபீஸ் கொடுக்குறேன்றாரு, பாத்துக்க வேண்டியதானமா? பாத்துக்கிட்டா ஏதாவது நமக்கு ஒரு வேலை வெட்டிக்கு ஆகும்ல. இவன் வயசுக்கு நேரம் காலேஜ் முடிச்சிருக்கணுமா? இந்த பையனுக்கு வயசு 25 ஆகி போச்சு. ஆனா அரியரா வச்சு காலேஜ்லயே உட்காந்துருக்கேன் பாத்துக்க. ஏன் அம்மா 25 வயசு ஆகி போச்சா? அட, கல்யாண வயசு கொஞ்சம் நெருக்கி விட்டானே. அதுக்குதான் இவருக்கு மேல இவனை படிக்க வச்சு 30 வயசானாலும் அங்கேயே உட்காந்துருப்பேன்னு சொல்லிதான் இவன் அவங்க அப்பா அது இதுன்னு கூப்பிடுறாரு பாத்துக்க. ஏதாவது நல்ல பொண்ணு அமைஞ்சா சொல்லுமா? இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சே ஆபீஸ்ல உட்காந்து அப்புறம் பொண்ணு வந்துட்டு வச்சுக்க, ஏதாவது ஒரு நல்ல வேலையை பார்த்து பொழைச்சுக்குவியான். ஆமா ஜோதி, நீ சொல்ற மாதிரியே இந்த பையனுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வச்சேன்னா உங்க ஆபீஸே பாத்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். என்ன சொல்ற? ஏ ராணியக்கா, உன் வீடு எங்க கொழுந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இங்க எங்க வேலை பாக்குறது, அதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஷயம் என்னது? நான் சொல்றேன் ராணியக்கா. அடுத்தவன் குடும்பம்னா முதல்ல வந்துடுறது. இல்ல இல்ல லட்சுமி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். என் ஃப்ரெண்ட் ஜோதி வந்திருக்கா பாத்தியா? எந்த விஷயம் வந்தாலும் அப்புறமே பேசு. இக்கா, இது தலையே போற விஷயம் பாத்துக்கங்க. உன் மாவ இருக்கால, அங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நின்னுகிட்டு இருந்தா. ஒரு பையன் படக்குன்னு வந்து லவ் பண்றேன்னு சொல்லி போட்டேன் பாத்துக்க. அந்த பையனுக்கு ஏத்த மாதிரி பேண்ட் செட்ல அவன் மாத்தி போட்டுல போயிருக்கறாளாமா. போன் நம்பர் கூட கொடுத்திருக்கேன். இந்த போரு பேச சொல்றேன். நான் அன்னைக்கு சொல்லிருக்கேன், அரகுறை கேட்டு வந்து பிள்ளை தப்பு சொல்லலாம் சொல்லிருக்கேன். இன்னைக்கு அதே வேலை பாத்துட்டு இருக்கா. ஏக்கோ, அரகுறை வேலையெல்லாம் பார்க்கல. வேணா சின்ன பொண்ணு தான் பக்கத்துல நின்னு கேட்டு பாருங்க. ஆமா, நான் தான் பார்த்தேன், லவ் பண்றேன்னு சொல்லிவிட்டேன் பாத்துக்க. நம்ம சத்யா கூட அவனுக்காக தான் பேண்ட் செட் எல்லாம் போட்டு போயிருக்கிறா. இதுல 2 பேத்துக்கு ஆசை வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? அந்த போட்டோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பையன்ட்ட. இந்த வீடியோ கால காட்டுறேங்க.
ஏதப்பா தம்பி, இந்தா அவங்க அம்மா பின்ன நிக்கிறாங்க பாரு, நல்லா மூஞ்ச தூக்கி நிக்கிறாங்க, பேசு. கார்த்தி நீயா? அம்மா நீயா? நீ என்ன அங்க பண்ணிட்டு இருக்க? நீ பின்னாடி நிக்கிறாங்கல்ல, ராணியத்தை ஞாபகம் இருக்கா? அம்மா அப்ப இவங்க தான் சத்யாவோட அம்மாவா?